போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வெஸ்ட் க்ராய்டனோட பஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நான் பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸே ரொம்ப காலியாக இருந்ததுனால நான் என்னோடய பக்கியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு நியர்பை சீட்டில் நானே என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டோம். ஸோ இறங்கிட்டு பார்த்தா வந்து ஏரியாவே ரொம்ப காலியாக இருந்தது. பிகாஸ் சண்டே வந்துட்டு அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்காது. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். பட் சண்டே வந்து அந்தளவுக்கு இருக்காது. பிகாஸ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு 3 to 4 minutes வாக்கு. ஸோ போனால் வந்துட்டு நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம் வந்துடும். ஸோ அதோ தெரியுது பாருங்கள், அந்த பில்டிங்க்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன பில்டிங்னு. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போது உள்ளே போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ பில்டிங் தெரிஞ்சவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஸ்கை கார்டன் தான். நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போது. ஸோ ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஏர்லியாக புக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் புக் பண்ணதுனால இந்த வீக் நம்ம சண்டே போகிறதுக்காக நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டடா! ஸோ நம்ம ஸ்கை கார்டனுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பில்டிங்கு. ஸோ இதோட 35th ஃப்ளோருக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அஜு கூட அருண் நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி டிக்கெட் எடுத்ததுனால டிக்கெட் காட்டிட்டு நம்ம உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகலாம். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆன்லைன் புக் பண்ணவங்களும் நிற்கிறாங்க, புக் பண்ணாதவங்களும் நிற்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகலான்னு. இப்போ லிஃப்ட்டில் நம்ம ஏறி 35th ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். நான் வீடியோவில் ஃபாஸ்ட் மோட் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 1 minute-குள்ளேயே நாங்கள் மேலே போய் ஸ்கை கார்டன் உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம 35th ஃப்ளோரில் இருக்கோம் இப்போ. ஸோ இதுதான் ஸ்கை கார்டன் மேலே உள்ள வியூ. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே வந்து காஃபி, ஆல்கஹால், மஃபின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நமக்கு அது இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம நேராக வெளியில் போயிட்டு லண்டன் வியூ எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து தேம்ஸ் ரிவர் இங்கேருந்து தெரியுது. ஸோ அங்கே தூரமாக உங்களுக்கு தெரியுதா, அதுதான் வந்து நம்ம லண்டனோட டவர் பிரிட்ஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹோல் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ குட்டியாக அழகாக தெரியுதுல்ல. ஆக்சுவலி வந்து சம்மரில் தான் வந்து வின்டர் விட ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பிகாஸ் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்னோயியாக இருக்கிறதுனால நிறைய பில்டிங்ஸ் தெரியல. இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற பில்டிங் கூட ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இருக்கிற வியூவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மற்ற பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரியுது. ஸோ ஆக்சுவலி நம்ம ஒன் சைடு மட்டும் பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லா சைடும் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறமா இதுதான் வந்து மேலே இருக்கிற டெரஸ். இது வந்து பேக் சைடோட வியூ. ஸோ உள்ளேருந்து இங்கே பார்க்கும்போது இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ இந்த புல்லட் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக் சைடில் தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலி இதுதான் நான் சொன்ன புல்லட் பில்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே பேக் சைடில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் குட்டியாகவும் பின்னாடி பெருசாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ அழகான வியூ. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுற்றி பார்த்தாச்சு, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா மத்தியானம் 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியில் இறங்கிட்டு நான் சரி போகிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட ஃபுல் வியூவும் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே பார்த்தா ஓ மை காட் எவ்வளோ பெரிய பில்டிங். எனக்கு மேலே போகிறதுக்குள்ளே தலையை சுற்றிச்சு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதுல்ல? ஸோ அவ்வளோதான். ஸோ நாங்கள் நடந்து போனோம். ஆப்போசிட்லேயே நாண்டோஸ் இருந்தது. ஆக்சுவலி நாண்டோஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாண்டோஸ் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு வி வென்ட் தேர். ஸோ என்னென்ன வேணுமோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபைனோ பீட்டா பர்கர் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு மேக் அண்ட் சீஸ் வித் சிப்ஸ்
அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஸோ எம்மி. ஸோ வந்துட்டு எனக்கு தேவையா ஒரு பெரிய பீஸாக எடுத்துகிட்டு அப்படியே என்னால் வாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணவே முடியல. பட் ஐ டிட் இட். இட்ஸ் டூ எம்மி. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்தீங்களா 5 o'clock தான் ஆயிருந்தது. அதுக்குள்ளே நல்ல இருட்டாயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் வந்துட்டு டிரைவரே இருக்க மாட்டாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நானும் பார்க்குறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாங்க, உள்ள டிரைவரே இல்லை. செமல. ஆக்சுவலி இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரெயின். ஆமாம். ஸோ அதனால் இதில் டிரைவர் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நின்றுக்கும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு உள்ளேயும் போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்தாச்சு. அவ்வளோதான், நான் முன்னாடி போய் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், ட்ராக் பார்க்கவே வந்துட்டு எப்படி இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. பட் இது இஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இந்த டிஎல்ஆர் லைனில் போகிற ட்ரெயினுக்கு மட்டும் டிரைவர்ஸ் இருக்க மாட்டாங்களா? திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயினாக. ஸோ எனக்கு இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த மாதிரி ட்ராக்கில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீப்பியாகவும் இருக்குல்ல. பட் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால் உங்களுக்கும் இந்த வியூ காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 20 minutesல நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில்னால் வந்துட்டு உங்களுக்கு நிறையா வியூஸ் இருக்கும், வெளியில் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அதனால் வந்துட்டு நாங்கள் வரும்போது பஸ்ஸில் வந்தோம். அண்ட் அது வந்து ஒரு 1 hour ஆச்சு. பட் இது வந்துட்டு நாங்கள் ஒரு 20 minutesலேயே வந்துட்டு என்னோடய ஏரியாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னையோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.